Hello students, this is Iqbal. இப்போ theorem 1.9 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு A is a non-singular square matrix of order n. Then இதை நம்ம ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is a non-singularன்னு கொடுத்துருக்காங்க. Given that A is a non-singular square matrix. Okay. Therefore, அப்புறம் என்ன அர்த்தம்? Determinant of A not equal to 0 இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A inverse is existing கிடைக்கும். A inverse வருது பார்த்தீங்களா? சொல்ல புரியுதா? ஓகே. ஸோ அப்போது determinant not equal to 0 ஏன் போடுறோம்? நம்ம இன்வெர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் போடுறோம். ஓகே, நம்மளுக்கு தெரியும் A inverseோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். we know that A inverseோட ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? 1 by determinant of A into adjoint of A. சரியா? ஓகே, எனக்கு adjoint of A தான் வேணும். ஏன் நம்ம adjoint of A கண்டுபிடிக்கிறோம்? இங்கே பாருங்கள், adjoint of A inverse, அப்புறம் adjoint of A inverse equal to 1 by determinant of A into A. இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு adjoint of A கண்டுபிடிக்கணும். அப்போ adjoint of A தான் வேணும் அப்படின்னா அது அங்கேயே வச்சுக்கோங்க. இந்த determinant of A இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ determinant of A into A inverse. ஃபஸ்ட்டு டேக்கிங் இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போகிறேன்? இன்வெர்ஸ் எடுக்க போகிறேன். டேக்கிங் இன்வெர்ஸ் ஆஃப் 1. அப்போ என்ன ஆகும்னா adjoint of whole inverse equal to determinant of A whole inverse A inverse of inverse. எல்லாத்துக்கும் என்ன பண்ணியாச்சு? பவரில் இன்வெர்ஸ் எடுத்தாச்சு. அப்போது நம்மளுக்கு இதான் வேணும். அப்படி இருக்கட்டும். adjoint of A inverse equal to இந்த determinant of A inverse இருக்குல்ல, அது கீழே கொண்டு போனால் என்ன ஆயிரும்? வெறும் determinant of A ஆகிடும். நல்லா கவனிச்சிருக்கோங்க. A inverse நம்ம எப்படி எழுதலாம்? 1 by Aன்னு எழுதிக்கலாம். அப்போ A inverse அப்படிங்கிறது 1 by A. அப்போது determinant of A inverseங்கிறது 1 by determinant of A. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ A பவர் 1 வந்து என்ன ஆகும்? A தான் ஆகும். இது ஈக்குவேஷன் 1. பாதி ப்ரூவ் பண்ணியாச்சு. adjoint of A பவர் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into A. அப்புறம் இது நமக்கு எடுக்கணும். இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். திருப்பி என்ன பண்ணுறோன்னா டேக் இந்த இருக்குல்ல adjoint of A, இதை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். adjoint of A equal to determinant of A into A inverse. adjoint of A equal to determinant of A into A inverse. இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஏவை வந்து A இன்வெர்ஸாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸிங் A by A inverse. அப்போ என்ன ஆகும்னா adjoint of இந்த ஏக்கு பதிலாக நம்ம A inverse போட்டுடலாம். இந்த ஏக்கு பதிலாகவும் A inverse போட்டுடலாம். இந்த ஏக்கு பதிலாகவும் A inverse whole inverse போட்டுடலாம். அப்போ என்ன வழக்கம் போல் இதை 1 by determinant of A எழுதிடலாமா? ஓகே, மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவேஷன் 2 பாருங்கள், ஈக்குவேஷன் 1க்கும் ஈக்குவேஷன் 2க்கும் ஒரே வேல்யூ தான் கிடச்சிருக்கு. therefore அப்படி எழுதலாம். அப்படின்னா adjoint of whole inverseம் adjoint of A inverseம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1 by determinant of A into Aக்கு ஈக்குவலாக இருக்குது. hence proved. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது? determinant of adjoint of A equal to determinant of A power n minus 1. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இந்த ப்ரூஃப்க்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது A into adjoint of A is equal to adjoint of A into A equal to determinant of A into I. நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோமா? ஐன்னா இங்கே ஐன்னு போட்டுக்கலாம்ண்ணா. ஓகே, அப்போ தான் இது கரெக்டாக வரும். ஓகே, நல்லா கவனிச்சிட்டே வாங்க.
டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட், எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும், இது வெட்டுங்க தேவையில்லை. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறோம். சரியா? ஓகே, நம்மளுக்கு தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி அப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி பிரிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பின்னு பிரிக்கலாமா? ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படி பிரிச்சிடலாமா? ஓகே, சரி. இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன் வந்திருக்கா? ஸோ இதோடைய டிட்டர்மினன்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என்னாக இருக்கும். புரியுதா? அதாவது எத்தனை 3/3 என்ன ஸ்கொயர் ஆர்டர் வந்து 2னா 2/2 மேட்ரிக்ஸ், 3/3 மேட்ரிக்ஸ். அப்போது அதோடைய பவர் தான் இதுக்கு டிட்டர்மினண்ட்டாக வரும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? ஓகே, அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சாரி, எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வேணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வேணும். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n, இந்த மல்டிப்ளோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? டிவைட் ஆகிடும். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, இங்கே பவர் n இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? n-1 ஆகிடும். இப்போது நம்ம தேர்ட் சம் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-2 இன்ட்டு ஏ இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, அது வந்து நான் பின்னு மாற்றி எழுதுறேன். ஏன்னு சொல்கிறேன், பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்ட்டு ஐஎன். இது நம்மளுக்கு தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, பி இஸ் replaced by adjoint of A. B இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறேன்? நான் adjoint of A ன்னு போட போகிறேன். அப்போது என்ன ஆகும்னா, இந்த ஃபார்முலா தெரியும் தானே, A இன்ட்டு adjoint of A ஈக்குவல் டு adjoint of A இன்ட்டு A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு IN. லாஸ்ட்டில் கூட பார்த்தோம். ஸோ அந்த B இருக்கிற இடத்துல adjoint of A ன்னு போட போகிறோம். அப்போ அந்த Bக்கு பதிலாக adjoint of A. சரியா? அப்புறம் இங்கே நல்லா கவனிச்சிட்டே வாங்க, adjoint ஆஃப் பிக்கு பதிலாக adjoint ஆஃப் ஏ, இந்த ஹோல் ப்ராக்கெட் போட போகிறோம். இங்கேயும் அதே தான் வரும், நம்ம ஒன்று மட்டும் எடுத்துக்க போகிறோம், தேவையில்லை இது. அப்புறம் இங்கே வந்து adjoint ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன். சரியா? சரி, இது அப்படி இருக்கட்டும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா, சரி இது இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் முடிச்சுக்கிறேன். adjoint ஆஃப் ஏ, adjoint ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஆஃப் ஏ. நம்ம ஃபார்முலா வந்து இப்போ தான் பார்த்தோம், செகண்ட் இதில் பார்த்தோம், சப்டிவிஷனில் என்ன பார்த்தோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 பார்த்தோமா? ஸோ அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n- இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஆஃப் ஏனாவே ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. இந்த ஐஎனை அப்படியே வச்சுக்கோங்க. சரி, இப்போது மல்டிப்ளையிங் ஏ ஆன் போத் சைட், ஏயால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். கவனிச்சிட்டே வாங்க. அப்போ ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ, இது ஆல்ரெடி இருக்குனால தனியாக ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அப்போ ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 இன்ட்டு ஐஎன். சரி, ஓகே. இப்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு adjoint ஆஃப் ஏ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் இது அப்படியே வச்சுக்கலாம். adjoint ஆஃப் இன்ட்டு adjoint ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1
in. நம்ம ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே. a into adjoint of a வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், determinant of a into in போடுவோமா. ஸோ அதனால் அந்த இடத்துல a into adjoint of a னா determinant of a into in போட்டுக்கிறேன். இது அப்படியே இருக்கும். adjoint of a is equal to determinant of வெறும் a தாங்க, a into determinant of a power n minus 1 in. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது பாருங்கள், இங்கேயும் in இருக்குது, இங்கேயும் in இருக்கா. இந்த ஐஎனும் கேன்சல் ஆகிடும். இந்த ஐஎனும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குது, நம்மளுக்கு இதான் வேணும். adjoint of a தானே வேணும். அப்போது determinant of a இந்த சைடு வந்து டிவைட் ஆகுமா. அப்போ a into determinant of a power n minus 1 by determinant of a. அப்போது adjoint of a, இப்போது determinant of a அப்படி வச்சுக்கிறேன். இங்கே பவர் என்ன இருக்குது, n minus 1, இங்கே பவர் 1 தானே, மேலே வந்தால் என்ன ஆகும், -1. அப்போ n minus 1 என்ன பண்ணிடலாம், நம்ம n minus 2ன்னு போட்டுடலாம் into a, hence proved. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். adjoint of lambda into a equal to lambda power n minus 1 into adjoint of a அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். adjoint of a equal to determinant of a into a inverse. ஏற்கனவே இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம், சரியா. ஓகே, இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறேன்னா, a is replaced by lambda a. ஏக்கு பதிலாக lambda a போட போகிறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். adjoint of lambda a equal to determinant of lambda a into lambda a power whole inverse. சரியா, அந்த மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, determinant of lambda a equal to lambda power n into determinant of a. இப்போ வந்து இது 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும், lambda power 3 into determinant of a அப்படின்னு வந்துடும். சொல்கிறது புரியுதா. ஓகே, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல lambda power n into determinant of a பிரிச்சுக்கிறேன். இதே ரெண்டாக பிரிக்கலாம். lambda power -1 into a power -1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா lambda power இங்கே என்ன இருக்குது, n இருக்குது, இங்கே -1 இருக்குது. lambda power n -1, இது a, இங்கே வந்து a வரும். ரெண்டாக பிரித்தோம்னா lambda power -1 a power -1. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் lambda power n power -1. மிச்சம் என்ன இருக்குங்க, determinant of a into a inverse இருக்குது. அப்போது lambda power n -1 equal to determinant of a into a inverse. அதானே adjoint of a தானே. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், adjoint of a, hence proof. இப்போது ஃபிஃப்த் ஒன் வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த தேர்ட் ஒன் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி 3 என்ன இருக்குங்க, adjoint of a is equal to determinant of a power n minus 2 into a இருக்கா. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மாடுலஸ் டிட்டர்மினன்ட் போட்டிருக்காங்களா, டேக்கிங் டிட்டர்மினன்ட் ஆன் போத் சைட். அப்போது determinant of adjoint of a is equal to, இங்கே டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம், determinant of a power n minus 2 into a. நல்லா கவனிச்சிட்டே வாங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாவே அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. அப்போ இது என்ன ஆயிரும், லேம்டாவாயிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது புரியும். determinant of lambda into a. இப்போ இதோடைய ஆர்டர் வந்து என்ன இருந்துச்சுன்னா அந்த லேம்டாவோட பவர் வந்து என்ன ஆயிரும், lambda power n. இது a, அதோட ஒரு
ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணும்போது இது 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா பவர் 3 ஆயிரும். இங்கே வந்து என்னன்னு எடுத்துருக்கனால பவர் n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு போட்டுக்கலான்னு சொன்னேன். ஓகேயா? ஸோ அந்த இதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா இது கண்டிப்பாக என்னது ஸ்கேலார் தான். அப்போது இந்த ஸ்கேலாரை ஃபஸ்ட்டு அப்படி இது லேம்டாக்கு பதிலாக இது ஃபுல்லாகவே லேம்டா அப்படியா வச்சுக்கோங்க. பவர் n-2 இது அப்படி இருக்கட்டும். இதோட ஆர்டர் வந்து என்னன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன ஆயிரும்? ஹோல் பவர் n. சரியா? அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தனித்தனியாக பிரிக்கிறேன். இது தனி டிட்டர்மினன்ட், இதுக்கு ஒரு தனி டிட்டர்மினன்ட். இது பிரிக்கும் போது ஸ்கேலாருக்கு இதோடைய ஆர்டர் என்னவோ அது பவராக வந்துடும். அவ்வளோதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படி உள்ள மல்டிப்ளை n இன்ட்டு n என்ன ஆயிடும்? n² n இன்ட்டு -2 -2n இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ n² -2n இதோட பவர் வந்து 1 மல்டிப்ளை மூலம் என்ன ரெண்டுமே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தானே. அப்போது +1 ஆகிடும். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ a² -2ab + b². அப்போ என்ன ஆயிரும்? n-1 ஹோல் ஸ்கொயராக மாறிடும். தட்ஸ் ஆல். பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a² n² 2ab மைனஸ் இருக்கா, -2 × n 2n b² 1². தட்ஸ் ஆல். இப்போ நம்ம 6th ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதில் theorem 1.9ல adjoint of a power transpose equal to adjoint of a transpose. adjoint of whole power transpose equal to adjoint of a transpose. இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். we know that a inverse equal to 1/determinant of a into adjoint of a. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா, a inverse உடைய ஃபார்முலா. இதில் என்ன பண்ணுறேன்? replacing a inverse a by a transpose, a by a transpose on both sides. அப்போ என்ன ஆகும்? இது a transpose power -1 equal to 1/, நல்லா கவனிச்சிட்டே வாங்க, determinant of a transpose into determinant of a transpose into adjoint of a transpose. சரியா? ஓகே. இப்போ எனக்கு வந்து adjoint of a transpose தான் வேணும். அப்போது adjoint of a transpose அங்கே இருக்கட்டும். இந்த டிவைட் உள்ள இந்த சைடு வந்து என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ determinant of a transpose into a transpose power -1. சரியா? ஓகே. இந்த determinant of a transpose இருக்குல்ல, அது determinant of a ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா determinant of a க்கும் determinant a transpose-க்கும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே. இதை வந்து என்ன பண்ணலான்னா a transpose inverse, ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். இதை எப்படி மாற்றிக்கலாம்னா a inverse power transpose அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், determinant of a transpose போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இது டிரான்ஸ்போஸ்னே வச்சுக்குவோம். இது வந்து நம்ம டிரான்ஸ்போஸ்னே வச்சுக்கிட்டோம்னா ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ்னு போட்டால் வேல்யூ மாறுமா? மாறாதுல்ல. அப்போ இது என்ன பண்ணுறேன்னா determinant of a into a inverse ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ் அப்படி போட்டுக்கலாம். புரியுதாங்க? டிரான்ஸ்போஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு ஒன்று தானே. அப்போ டிரான்ஸ்போஸ் காமனாக வச்சுக்கிட்டா மிச்சம் determinant of a இருக்குது, இங்கே a inverse இருக்குது. அப்போது நம்மளுக்கு தெரியும் a into a inverse, determinant of a into a inverseனால் இதோட ஃபார்முலா இல்லைனா இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. determinant of a அப்படி இருக்கட்டுமே. a inverseனால் என்ன ஃபார்முலா? 1/determinant of a into adjoint of a பவர் டிரான்ஸ்போஸ். அப்போ ரெண்டும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்கும்? adjoint of a ஹோல் பவர் டிரான்ஸ்போஸ். நம்ம எப்படி ஆரம்பித்தோம்? adjoint of a டிரான்ஸ்போஸ் வேணும். ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு? adjoint of a பவர் டிரான்ஸ்போஸ். அதாவது டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி adjoint கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், இல்லைனா adjoint கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான்.